வெல்கம் டு ஃப்ளவர் பார் டிசைனர்ஸ். இப்போது லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மண்டேவே வர வேண்டியது, திங்கக்கிழமை வர வேண்டிய வீடியோ. ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முன்னாடி ஒரு சாட்டர்டேலேருந்தே நான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டே இருக்கேன். என் ஃபோனுக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரியல. அதால் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு என்னை நல்லா பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், நான் உங்களுக்காண்டி கிளாஸ் வந்து இத்தனை தடவை எடுத்து எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோரேஜ் ஃபோனில் இல்லை போல், அதை நான் கவனிக்கலை. அது ஏன் தப்பு ஒரு பக்கம் இருக்குது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பாட்டுக்கு மணிக்கணக்காக எடுத்துருவேன், ஓரளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாகவே பேசிடுவேன் வீடியோ ஃபுல்லாக. அது மாதிரி நான் ரொம்ப சின்சியராக, ரொம்ப ப்ரிப்பேராக, ஈஸியாக புரிகிற மாதிரி நான் அவ்வளோ இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து கிளாஸ் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அது எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தோம்னா பாதியிலே வந்து பாதி கூட கிடையாது, 2-3 நிமிஷத்துலேயே வீடியோ கட் ஆகிருக்கு. ஆஃப் ஆகிட்டு திரும்ப அடுத்த வீடியோக்கு அதாவது கேமராவில் நிற்கிது. நான் அதை கவனிக்காமல் பேசிகிட்டே இருக்கேன். இடையில லைட் ஆஃப் ஆகும். நானும் அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறேன் வீடியோவே இதாகாமல் போயிருக்கு. எனக்கா ஐயோ, எனர்ஜியை போட்டு பேசிட்டு என்கிட்ட மைக் இல்லை. ஸோ நான் அப்படியே என்னோட நார்மல் வாய்ஸில் தான் நான் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் சவுண்டு வால்யூமாக என்னால் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ வால்யூமாக தான் நான் பேசுகிறேன். அப்படி பேசி வீடியோ இது பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு பார்த்தா எனக்கு இது மாதிரி ஆகாமல் வீடியோ வந்து கரெக்டாக இதாகாமல் ஆஃப் ஆகிருக்குது. எனக்கு ரொம்ப டயர்டாகவே ஆயிடுச்சு. நான் என்னை எனர்ஜியை போட்டு பேசி எனக்கு டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீடியோ எடுத்தோம்னா அது என்ன பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக அழகாக வீடியோ ப்ராப்பராக எடுத்துட்டேன். எடிட்டிங் ஆப்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா பொசிஷன் வந்து நான் கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தோம்னா ஃபோன் வந்து யூடியூபுக்கு லாங் வீடியோக்கு இப்படி வச்சு எடுக்கணும், அப்புறம் ஷார்ட் வீடியோக்கு இப்படி வச்சு எடுக்கணும். நான் கரெக்டாக இப்படி வச்சு தான் எடுத்தேன். அது ஏன்னு தெரியல, நான் வச்சுருக்க அந்த கிம்பிள் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பொசிஷனுக்கு அது கணக்கு ஃபார்முலான்னு எனக்கு அது கண்டுபிடிக்க தெரில. வச்சு இதுக்கு முன்னாடி நான் எடுத்த மாதிரி அதே மெத்தடில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அது ஏன் அப்படி வந்ததுன்னே தெரில. நான் போய் திரும்ப எடிட்டிங் ஆப்புக்குள்ளே போய் எடிட் பண்ணுறதுக்கு போகிறேன். இப்படி வந்து நம்மளோட நார்மல் ஷார்ட் வீடியோக்கு தகுந்த மாதிரி நிற்கிது. இதெல்லாம் அதில் போட்டோம்னா சுத்தமாக கிளியராகவே இருக்காது, தெரியாது. அது மாதிரி ஒரு 2-3 தடவை நானும் எடுத்து போட்டு பார்க்குறேன், எனக்கு சரியாக வரல. ஒரு மாதிரி சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். எனக்கு டென்ஷன் ஒரு பக்கம், அந்த இதனால நினச்சி டென்ஷனு இப்படி எடுத்து இதாகிடுச்சேன்னு அதில் பாதி டயர்டு. எனர்ஜியை போட்டு பேசி அதுவும் வேஸ்ட்டாக போச்சு, அதுவும் ரொம்ப டயர்டு. இப்படியே ஒரு 4-5 நாள் ஆகி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி எல்லாம் சரி பண்ணி இப்போ அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். அதனால தான் லேட். இனிமேல் அடுத்த தடவை இந்த மாதிரி லேட் ஆகாது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு நார்மல் சுடிதார் பேண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் சுடிதார் பேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அளவுகள் தேவை, அந்த அளவுகளை எப்படி எடுக்கணும் அப்படின்றதும், அந்த அளவுகளை பயன்படுத்தி நம்ம ஃபார்முலாவில் எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி நம்ம வந்து அளவுகள் தையலுக்கு தேவையான துணியை விட்டு எவ்வளோ வந்து ஃபார்முலாவில் அளவு போடணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார்முலான்னு திரும்ப சொல்கிறேன். யாரும் பெரிய அளவில் இருக்கும், நம்ம படிக்கும் போது இருந்த மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு யோசிக்காதீங்க. சாதாரண கூட்டல் கழித்தல் கணக்கு தான், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக எழுத்து கூட்டி படிக்கவும் பார்த்து எழுதவும் தெரிஞ்சால் மட்டும் போதும். பெரிய நாலேஜ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது இருந்தாலே இது தாராளமாக போதுமானது தான். இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நம்ம யோசிக்க கூட வேண்டாம். பட் கொஞ்சம் எழுத படிக்க நான் ஸ்கூல் படிக்கல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படிலாம் சொல்லி யோசிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காண்டி இது சொல்கிறேன். அப்போ இது பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பராக படிக்கும் போது உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் மாதிரி தான். நான் என்ன படிச்சனோ அது நான் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் எனக்கு கிளியராக யாரும் சொல்லித்தரல. உண்மையாலுமே என்னோட ஆர்வத்தினால தான் நான் வந்து இதை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கற்றுட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் எளிமையான முறையில் நான் இத்தனை வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து வச்சு உங்களுக்கு டைரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அப்போது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக போட்டுடுறேன். நான் இதை சொன்னனாலே என்னமோ எனக்கு வீடியோவே போட முடியல, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இதில் கமெண்ட்ஸில் வேற ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அடுத்த வீடியோ எப்போன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆக்சுவலாக கேட்குற மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு நான் நினச்சேன். எனக்கு கமெண்ட்டே வந்துடுச்சு. அவங்க அந்த சிஸ்டரால் எனக்கு ரொம்ப அது நல்ல விஷயம்தான், பரவாயில்ல, ஆர்வமாக இருக்காங்க. அதனால தான் நான் என்ன செஞ்சுட்டேன், டக்குன்னு வந்து இதுக்கு மேலே இது பண்ணக்கூடாதுல, என்னதான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி
ஒரு வழியாக இன்னைக்கு வீடியோ நான் எடுத்துட்டேன். இந்த வீடியோ இன்னைக்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புரியலன்னு நினச்சிட்டு நீங்கள் ஆரம்பத்திலே கணக்கு ஃபார்முலா புரியலன்னு நினச்சிட்டு தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு கிளாஸ் ஒரு வீடியோ மட்டும் முழுசாக நீங்கள் வந்து பொறுமையாக கவனித்து செஞ்சு பாருங்கள். ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் வரலைன்னா அது உங்களோட விருப்பம். சரிங்களா? வந்தது அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசியில் நான் வந்து அந்த கணக்குகளை வந்து நான் கொடுத்துருக்கேன். கணக்குகளையும் ஃபார்முலாவையும் ஃபோட்டோவாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து பாஸ் போட்டு பார்த்து எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? அப்போ அதில் எல்லாம் 5 கணக்கு இருக்குது. யார் யார் எத்தனை கணக்கு போகிறீங்கன்னு பார்ப்போம். அப்போ அந்த கணக்கு கொடுத்துருக்கிறதுக்கு கீழே தனியாக நான் தியரியாக கொஞ்சம் எழுதியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா துணியை எப்படி மடிக்கணும், எப்படி என்ன அளவு எடுக்கணும், என்னென்ன மாதிரி வெட்டணுன்றதை நான் ஒரு தியரியாக ஒரு 4 இதாக எழுதி வச்சுருக்கேன். 4 பாயிண்ட்டாக. அதையும் நான் அந்த ஃபோட்டோவில் வரும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், யூஸ் ஆகும். கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் நோட்டை எடுத்து பார்க்கும்போது இந்த துணியை எப்படி போட்டு வெட்டணுன்றதே மறந்துடலாம் இருப்போம். ஒரு சில பேர் இருப்போம். நான்லாம் இருந்திருக்கேன். என்னோட 2 ப்ரெக்னென்சி எனக்கு நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் இதெல்லாம் நான் பார்த்தேன், யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு அப்பங்க நான் எல்லாமே கண்டுபிடிச்சி கையோடு நான் எழுதி வச்ச விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட்டுனா என்ன மாதிரி பேண்ட்டுன்னு ஒரு சில பேருக்கு ஐடியா இருக்காது. ஸோ அவங்களுக்காக இது காட்டுறேன் பாருங்கள். இந்த பேண்ட்டு தான் நார்மல் சுடிதார் பேண்ட். அதாவது நம்ம ரெகுலராக சுடிதாருக்குன்னு போடுற பேண்ட். இதில் வந்து எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. நம்ம வந்து நான் நாடா வச்சு சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து இதோட பேட்டர்ன். அதனால ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த நார்மல் பேண்ட்டோட பிக்சரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேப்பு வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு ஒன்று சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டேப்போட அளவுகள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி வரும். இப்போ 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்முலா ஃபுல்லாக அந்த 5.3 5.2 அப்படின்னு வரும். அந்த புள்ளிகள் எல்லாமே நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். 2 தானே 3 தானே 1 தானேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 கோடு இருக்குது அப்படின்னா 2 கோடு வந்து 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பெரிய கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 1/2 இன்ச்சு. அதாவது இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது 1/2 இன்ச்சு. இதுக்கு 2க்கும் நடுவில் இருக்குது இந்த 2 கோடு வந்து 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த 1 வரைக்கும் இருக்குது இது ஃபுல்லாக வந்து 1 இன்ச்சு. இப்படி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இப்படி சொன்னால் ஓகேவா? இப்படி தான் கரெக்டாக இருக்குது. அப்போ இப்படி தான் வந்து நம்ம அளவுகளை பார்க்கணும். அதில் தான் அந்த 1/2 இன்ச்சுனா இவ்வளோ தூரம் 1/2 இன்ச்சு, இது 2/2 இன்ச்சு, 2.25 அப்படின்னா இந்த பாருங்க, இதுதான் 2.25. 1.25னா இப்படி. அதாவது நம்ம 1.25 அப்படின்னா பெரிய நம்பருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு 2 கோடு தான் 2.25. அதே மாதிரி தான் 1.25. அதே மாதிரி 2.25னாலும் அதே தான். 2னா 2க்கு பக்கத்தில் இருக்க ஒரு 2 சின்ன கோடு வந்து 2.25. இப்போ 2.5 அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்களா பெரிய கோடு, இது 2.5. இந்த 2க்கும் 3க்கும் சென்டராக இருக்க பெரிய கோடு தான் வந்து 2.5. அதுதான் உங்களுக்கு இப்படி தான் வந்து அளவுகளை நம்ம எடுப்போம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம கணக்கு இதில் வந்து கூட்டல் கழித்தல் வகுத்தல் அப்படிலாம் வருது. அதனால் அதை எப்படி போகணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். நார்மலாக கால்குலேட்டர் பயன்படுத்தியே நீங்கள் இதை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2வது ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ வகுக்க சொல்லி ஒன்று வரும். அதுக்கு வந்து அதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 25. அதாவது புட்டம் சுற்றளவை 3 பிரிவாக்கி அதனுடன் தையலுக்காக 1 இன்ச்சும் லூஸுக்காக 1 இன்ச்சும் கூட்டவும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா வரும். இப்போ அந்த புட்டம் சுற்றளவை நான் 3ஆ வகுக்க போகிறேன். தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் இப்படி தெரியுது, இருந்தாலும் ஒரு ஐடியாவுக்கு தான் நான் காட்டுறேன். அப்போது வகுக்க சொன்னால் நான் வகுத்தல் குறியீடை வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு 3ஆ வகுக்க சொல்லவும் இப்போ இந்த மாதிரியெல்லாம் வருது பார்த்தீங்களா, 8.33 இதுங்க வரேன். ஓகே, இப்படி வருது இல்லையா? இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இது எல்லாமே நம்பர்னு போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்களா? இப்போ அந்த 8.3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 8 புள்ளிக்கு அப்புறம் வர ஒரே ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு குழப்பிக்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை. அப்போ 8 தான் மெயின் நம்பரு. 0.3ங்கிறது அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு உரிய நடுவுப்பட்ட அளவு, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 3 புள்ளி எப்படி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அப்போ இப்படி தான் வந்து அந்த 8.3 அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த மித்த புள்ளி நம்பர் எதுவுமே நீங்கள் வந்து கணக்கெடுத்துக்க வேண்டாம். அந்த புள்ளிக்கு அப்புறம் வர ஒரே ஒரு நம்பர் தான். சரிங்களா? அதுதான் அந்த 8.3 எனக்கு. ஓகே, இது 3ன்னு ஒன்றே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஒரு 3. பின்னாடி நிறைய 3 வருது, அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம்.
ஓகே, இப்படி தான் இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் போடணும் அதில் வர ஃபார்முலாவில். சரிங்களா? அப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு நார்மல் பேண்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உயரம், அடுத்தது புட்டம் சுற்றளவு, அடுத்தது பாத சுற்றளவு, அப்புறம் இடுப்பு சுற்றளவு. இந்த 4 அளவுகள் எடுத்தாலே போதும் ஒரு நார்மல் பாட்டம் தைக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ அந்த அளவுகளை எப்படி எடுக்கணும், எங்கெங்கே எடுக்கணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இதில் வந்து உயரம் வந்து நம்ம பேண்ட் எங்கே கட்டுவோமோ இடுப்பில் தான் கட்டுவோம். ஆனால் வந்துட்டு ஒரு சில பேர் மேலே ஏற்றி கட்டுவாங்க கொஞ்சம், ஒரு சில பேர் கொஞ்சம் இறக்கி கட்டுவாங்க. அவங்க யாருக்கு தைக்கிறோமோ அவங்களோட விருப்பத்தை கேட்டுட்டு எங்கே கட்டுவாங்களோ அங்கே இருந்து ஹைட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே தரையை தொடணும், ஃப்ளோர் டச் ஆகணும். நம்ம அந்த அளவுக்கு எடுத்தால் தான் பேண்ட்டு, நார்மல் பேண்ட் வந்து கரெக்டாக அழகாக வரும். நம்ம இங்கே தான் பேண்ட்டு முடியும், நம்மளுக்கு தடுக்கிருமோன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் போடும்போது உட்காரப்ப, எந்திரிக்கிறப்ப, நடக்கிறப்பலாம் அந்த பேண்ட் வந்து ஒரு மாதிரி தூக்கிக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா தரையை தொடுற அளவுக்கு எடுத்தோம்னா இங்கே ஒரு 2 ஃப்ளீட்டு அப்படியே தான் வரும். சரிங்களா? அந்த 2 ஃப்ளீட் அளவு வந்தாலே வந்து நீங்கள் நடக்கும்போது உட்காரும் போது நீட்டாக இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா விடுற கிளாத்து. அது இல்லாமல் அந்த நார்மல் பேண்ட்டுக்கு அழகு வந்து அதாவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும், முழுமையாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் உயரம் வந்து இப்படி தான் எடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புட்டம் சுற்றளவு. புட்டம் சுற்றளவு நம்மளோட கரெக்டாக சீட்டோட சென்டர் ரவுண்டில் இதே மாதிரியே எடுக்கணும். இப்படி எடுத்தால் தான் புட்டம் சுற்றளவு கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாத சுற்றளவு. பாத சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது பாருங்கள், நம்ம கொலுசு கால் போடுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இருந்து கீழே குதிங்கால் வரைக்கும் இந்த மாதிரி சாய்வாக அதில் எடுத்திருக்க மாதிரியே அப்படியே வச்சு எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், கால் நுழையிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இந்த அளவில் தான் எடுக்கணும். அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு நம்ம பேண்ட்டோட உயரம் எங்கே எடுத்தோமோ, எந்த இடத்துல வச்சு இடுப்பு சுற்றளவு உயரம் எடுத்தோமோ அந்த இடத்துலையே வந்து நம்மளோட இடுப்பு சுற்றளவை எடுக்கணும். ஏன்னா நம்ம எங்கே கட்டுறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் மேலே கீழே நம்மளுக்கு கொஞ்சம் அளவுகள் வந்து சின்னதாவது மாறும். அதனால் அந்த இடத்துல தான் நம்ம அளவுகளை எடுக்கணும். இந்த அளவுகளை டேப் வந்து இடுப்பு சுற்றளவும் புட்டம் சுற்றளவு மட்டும் எப்படி அளவு எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம உடம்பு வந்து இப்படி இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்ம இழுத்து பிடிச்சி ப்ளவுஸ்க்கு எடுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி 4 விரல் வந்து நம்ம 4 விரல் இப்படி உள்ளே விட்டு இந்த அளவுக்கு லூஸ் விட்டு தான் எடுக்கணும். இந்த அளவுக்குனா இதில் இருக்க லூஸ் இல்லை, என்னோட 4 விரல் உள்ளே வர மாதிரி உங்கள் 4 விரலையும் டேப்புக்குள்ளே விடணும். அவங்க உடம்பு இப்படி இருக்குது அப்படின்னா 4 விரல் இப்படி உள்ளே விட்டு நீங்கள் வந்து கரெக்டான அளவு வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் வந்து இந்த மாதிரி இடுப்பு சுற்றளவுக்கும் புட்டம் சுற்றளவுக்கும் கொஞ்சம் தேவையான லூஸ் கிடைக்கும். ஏன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக போட தான் நம்ம நினைப்போம். அதுக்காக இடுப்பு சுற்றளவுக்கு வந்து நம்ம நாடா க்ரஷ் பண்ணுவோம், நாடா போட்டு சுருக்குவோம் இல்லையா, அதனாலையும் நம்மளோட புட்டம் சுற்றளவு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்காகவும் அந்த மாதிரி ஒரு 4 விரல் உள்ளே விட்டு எடுக்கணும். மித்த எல்லா பகுதியிலையும் நான் சொன்ன மாதிரி உயரத்துலையும் இடுப்பு சுற்றளவுலையும் கரெக்டாக எடுத்தாலே உயரத்துலையும் பாத சுற்றளவுலையும் கரெக்டாக எடுத்தாலே போதும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 5 கணக்குனா இப்போ வந்து உங்களுக்காக நான் வந்து போட்டு பார்த்து பழகிறதுக்காக நான் ஒரு 5 பேரோட அளவுகளை நான் வந்து எழுதியிருக்கேன். இது வந்து இப்போ உயரம்னா உயரம் 22, புட்டம் சுற்றளவு 25, பாத சுற்றளவு 10, இடுப்பு சுற்றளவு 20 அப்படின்னு சொல்லிட்டு இது 4 ஒரு ஆளோட அளவுகள். அதே மாதிரி இது 4 ஒரு ஆளோட அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக ஒரு 5 பேரோட அளவுகளை எழுதி வச்சுருக்கேன். இது எல்லாமே ரெடிமேட் சைஸ் தான், சின்ன சைஸில். சரிங்களா? இப்போ முதல் அளவுகளை வச்சு நான் ஒரு கணக்கு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருவேன். அடுத்தடுத்து நீங்கள் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு பார்த்தே நீங்கள் உங்களுக்கு எத்தனை தடவை, ஒரு 2 தடவையோ 3 தடவையோ எத்தனை தடவை போட்டால் உங்கள் மனசில் ஆழமாக பதியுதோ, மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது, என்னென்ன பண்ணணும், பார்த்து பண்ணாலும் என்ன பண்ணுறோன்றது தெரியணும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 2-3 கணக்கோ இல்லை ஒரு சில பேர் விருப்பப்பட்ட 5 கூட போகிறதுனா போடுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கணக்கை பார்த்துட்டு நீங்கள் 2வது கணக்கு போட்டாலே அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுறோன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிடும். நான் அந்த அளவுக்கு தெளிவாக தான் சொல்லிடுவேன். அதனால் விருப்பப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு 4-5 கணக்கு போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எத்தனை கணக்கு போட்டேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் இப்போ பாருங்கள், உயரத்துடன் மேல் மடிப்பிற்காக 1/2 இன்ச்சும் கீழ் மடிப்பிற்காக 1/2 இன்ச்சும் கூட்டவும். இப்போ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயரத்துடன் அப்படிங்கிறது நம்ம எடுத்திருக்கக்கூடிய உயரம் தான். சரிங்களா? அந்த உயரத்தோட மேல் மடிப்பிற்காக 1/2 இன்ச்சும் கீழ் மடிப்பிற்காக 1/2 இன்ச்சும் கூட்ட சொல்லியிருக்காங்க. நான் போட்டுட்டேன். போட்டு
மொத்த அளவையும் கூட்டினோம்னா 25 இன்ச்சு வருது. இதை நான் வீடியோ எடுத்தேன், பட் கட் ஆயிடுச்சு. திரும்ப நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இது வந்து இந்த வார்த்தைகளை படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணுன்ற விஷயம் உங்களுக்கு தானாகவே புரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் புட்டம் சுற்றளவு, இந்த புட்டம் சுற்றளவை வச்சு நம்ம கவடு இறக்கம் அப்படின்ற ஒரு அளவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய அளவுகள் வந்து 4 தான் எடுப்போம். ஆனால் இந்த புட்டம் சுற்றளவை வச்சு நம்ம கவடு இறக்கத்தையும் நம்மளே கண்டுபிடிச்சிருவோம். மொத்தம் 5 ஃபார்முலா வரும். இதில் வந்து புட்டம் சுற்றளவை 3 பிரிவாக்கி அதனுடன் தையலுக்கு 1 இன்ச்சும் லூஸுக்காக 1 இன்ச்சும் கூட்டினால் கவடு இறக்கமாகும். இப்போது நம்மளோட புட்டம் சுற்றளவு அப்படிங்கிறது, இது கவடு இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம புட்டம் சுற்றளவை தான் பயன்படுத்தணும். அதனால தான் இங்கே மேலேயே போட்டிருக்கோம் புட்டம் சுற்றளவை 3 பிரிவாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புட்டம் சுற்றளவு நம்ம வச்சிருக்க அளவில் 25 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த 25 இன்ச்சை நான் போட்டுட்டேன். அதை 3 பிரிவாக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வகுத்தல் 3 அப்படின்னு போட்டுக்கணும். ஈக்குவல் டு 8.3. நம்ம 3 வகுத்தோம் அப்படின்னா 8.3 தான் ஆன்சராக கிடைக்கும். இப்போது அதோட தையலுக்காக 1 இன்ச்சும் லூஸுக்காக 1 இன்ச்சும் கூட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்காக தையலுக்காக 1 இன்ச்சும் ப்ளஸ் லூஸுக்காக 1 இன்ச்சும் கூட்டிக்கிறேன். கூட்டினேன்னா 10.3 வரும். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த கவடோட இறக்கம். மொத்த கவடோட இறக்கம்ங்கிறது நம்ம இடுப்புல இருந்து நம்மளோட ஃபோக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கவடு இறக்கம். சரிங்களா? இதுதான் நம்மளோட மொத்த கவடோட இறக்கம். இதுக்குள்ளே நம்ம நார்மல் பேண்ட்டுங்கும் போது இந்த இடத்துல என்ன செய்யும், இடுப்புக்குன்னு ஒரு இடுப்பு பட்டி வரும். அதுக்கப்புறம் கீழே கால் பட்டி வரும். இந்த கால் பட்டியில் தான் நம்ம ஃப்ளீட்டு வச்சு இதில் வந்து ஏற்றுவோம். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த பீஸ் தனியாக இந்த பீஸ் தனியாக 2ஆக பிரிச்சுருவோம். இடுப்பு பீஸ் தனியாக கால் பீஸ் தனியாக 2ஆக பிரிச்சுருவோம். அப்படி பிரிக்கும் போது அந்த கவடு இறக்கம் 2ஆக தானே பிரியும் உங்களுக்கு. நம்ம இங்கேருந்து இடுப்புலேருந்து இந்த ஃபோக்கு வரைக்கும் இருக்க அளவில் 2 பீஸாக நம்ம சென்டராக மார்க் பண்ணி 2 பீஸாக பிரிச்சுருவோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த கண்டுபிடிச்ச கவடு இறக்கத்தை நான் வந்து 2ஆக வகுக்கிறேன். வகுத்தோம்னா 5.1 கிடைக்கும். இப்போ இந்த 5.1 வந்து ஒரு 5.1 அப்படியே நம்ம கால் பீஸில் நம்ம தனிப்படுத்தி மார்க் பண்ணிக்குவோம். அப்படி பண்ணும்போது அது எதுக்காக பண்ணுறோன்னா, இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இதுதான் நம்மளோட அந்த ஃபோக்கோட பகுதி. சரிங்களா? நம்மளோட கீழே அந்த கால் பீஸில் உள்ள ஃபோக்கு. இப்போ இந்த கட்டம் வந்து நம்ம உருவாக்குறதுக்காக தான் அந்த 5.3 கீழே கால் பகுதியில் நம்ம இது மாதிரி தனிப்படுத்தி காட்டினாதான் இந்த ஷேப் எவ்வளோ தூரத்துக்கு வரணும், எங்கேருந்து இந்த கால் பகுதிக்கு இந்த ஸ்லைடு ஷேப் வரணும் அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். அதுக்காக தான் இது கீழே 5.1. அப்போ இன்னொரு 5.1 இருக்குது, அதையும் விடக்கூடாது இல்லையா? மொத்தமாகவே 10.3. அதை நம்ம வந்து 2ஆக தான் பிரிச்சுக்கிறோமே தவிர கழிக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ 2ஆக பிரித்ததில் ஒரு 5.3 நம்ம கால் பகுதிக்கு பயன்படுத்திக்கிறோம். இன்னொரு 5.1 வந்து என்ன செய்ய போகிறோன்னா, உயரம் இருக்குது பாருங்கள். நம்ம இதை வந்து இப்போ மொத்த உயரம் 25 இன்ச்சு. அந்த 25 இன்ச்சையும் நம்ம அப்படியே நம்ம வந்து போட்டு வெட்ட மாட்டோம். இடுப்பு பீஸ் தனியாக கால் பீஸ் தனியாக வெட்டுறோம் இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதை கழிச்சுக்கணும். மொத்த உயரம் 25 தான். அந்த 25ல் இடுப்பு பீஸ் எவ்வளோ, கால் பீஸ் எவ்வளோ அப்படின்றத 2ஆக பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறதுக்கு தான் நான் என்ன செய்யணும், இடுப்பு பீஸ் வந்து அந்த ஒரு பாதி கவடு தானே அது உங்களுக்கு இடுப்பு பீஸாக வர்றது. அப்போ அந்த கவடு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல தனியாக போடுறேன். இப்போ கவடு பாதி வந்து 5.1. நம்ம இங்கே ஒரு 5.1 கொடுத்துட்டோம் கால் பீஸுக்கு. இன்னொரு 5.1 இடுப்பு பீஸுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் மேலே போட்டுட்டேன். அந்த இடுப்பு பீஸோட 1.5ன்னு சொல்லி நம்ம மேல் மடிப்பிற்காக, மேல் மடிப்பு கீழ் மடிப்புன்னு சொல்கிறத நான் வந்து மறந்துட்டேன். மேல் மடிப்புக்கு வந்து மேல் மடிப்புனா என்னென்னா நம்மளோட நாடாக்கு மடிக்கிற இடம். சரிங்களா? அதுதான் நாடாக்கு மடிக்கிற இடம். அடுத்தது கீழ் மடிப்பிற்காகன்னு இருக்கிறது, நம்ம கீழே வந்து காலில் இந்த பட்டிக்கு மடிக்கிறோம் பார்த்தீங்களா, கால் பட்டி கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக மடிக்கிறது தான் கீழ் மடிப்பிற்காக. இப்போ மேல் மடிப்பு வந்து நம்ம இடுப்பு பீஸில் தான் நாடாக்கு வைக்க போகிறோம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த 1.5 இன்ச்சு நாடாக்கு கொடுக்குற அளவையும் நம்ம அந்த இடுப்பு துண்டோடையே நம்ம கொடுத்து பிரித்து போட்டுருவோம். அப்போ போடும்போது 6.6 கிடைக்கும். இதுதான் வந்து இடுப்பு பீஸோட இறக்கம் 6.6. இப்போ இந்த 6.6ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் மொத்த இடுப்பு பீஸோட உயரம். அதாவது இந்த உயரம். சரிங்களா? இந்த உயரம் இதில் தான் இந்த 1.5 இன்ச்சுன்றதை நான் அந்த நாடாக்கு மடிக்கிறதையும் தனிப்படுத்தி காட்டியிருக்கேன். கீழே 5.1 அப்படின்ற கவடு இறக்கத்தையும் நான் வந்து தனிப்படுத்தி காட்டியிருக்கேன். ரெண்டையும் சேர்க்கும் போது 6.6 நம்மளுக்கு வரும். இந்த 6.6 நம்ம மொத்த உயரத்தில் கழிக்கும் போது
18.4ன்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா 25, அதில் மைனஸ் இந்த 6.6 நான் கழிக்கிறேன். அப்போது 18.4. அப்போது இந்த 18.4 கால் பீஸுக்கு போயிடும், இந்த கால் பகுதிக்கு வந்துடும். இந்த 6.6 இந்த இடுப்பு பீஸுக்கு வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட்டு, பாத சுற்றளவை 2 பிரிவாக்கி அதனுடன் தையலுக்கு 1 இன்ச் கூட்டினால் பாத அகலமாகும். இப்போ நம்ம எடுத்திருக்க பாத அகலத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. இப்போ அந்த 10 இன்ச்சை 2 பிரிவாக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வகுத்தல் 2 ஈக்குவல் டு 5 இன்ச்சு வரும் ஆன்சரு. இப்போ அதை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, தையலுக்காக 1 இன்ச்சு விட சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம உள்ள தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து 1 இன்ச்சு கூட்டிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 6 இன்ச்சு தான் பாத அகலம். இப்போ நம்ம கடைசியாக கண்டுபிடிக்கிறது தான் ஆன்சர் எல்லாமே. சரிங்களா? அதெல்லாம் தனிப்படுத்தி காட்டியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, புட்டம் சுற்றளவை 3 பிரிவாக்கி அதனுடன் ஃப்ளீட்டுக்காக 6 இன்ச் கூட்டினால் புட்டம் அகலமாகும். இப்போ புட்டம் சுற்றளவுங்கிறது நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, ரெண்டாவதா, அதே தான். இந்த இடத்துக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கும் அதே புட்டம் சுற்றளவை வச்சு தான் நம்ம அந்த கபடி இறக்கத்தை கண்டுபிடிப்போம். அடுத்தது 4வது பாயிண்ட்டுக்கும் அதே புட்டம் சுற்றளவை வச்சு தான் நம்ம அந்த புட்டம் சுற்றளவுக்கு தேவையான ஃப்ளீட்டுக்கு தேவையான அளவுகளை கூட்டுவோம். இப்போ இதுதான் அந்த புட்டம் சுற்றளவு. நம்ம எடுத்ததை என்ன சொல்லியிருக்காங்க, 3ஆக பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே பிரித்தோம் அப்படின்னா 8.3 அப்படின்னு வரும். அதில் வந்து ஃப்ளீட்டுக்காக 6 இன்ச்சு கூட்ட சொல்லியிருக்காங்க. ஃப்ளீட்டுக்குன்னா நம்மளுக்கு இந்த பேண்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து இதை சுருக்கி நம்ம ஃப்ளீட் வைப்போம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதையும் இந்த இடுப்பு பீஸையும் இந்த கால் பீஸையும் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளீட் வரும் இல்லையா, அந்த ஃப்ளீட்டுக்காக தான் 6 இன்ச்சு அதை வந்து கூட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டும் போது 14.3 அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சர். இது எல்லாத்தையும் வச்சு அழகாக உங்களுக்கு டயக்ராம் தெளிவாக எப்படி போடணும் அப்படின்றத நான் காட்டுறேன். அடுத்தது, இடுப்பு சுற்றளவை 4 பிரிவாக்கி அதனுடன் 3 இன்ச் கூட்டினால் இடுப்பு அகலமாகும். இடுப்பு சுற்றளவு வந்து நம்மளுக்கு இருக்கிற அளவு, எடுத்திருக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு. சரிங்களா? அந்த 20 இன்ச்சை வந்து 4ஆக வகுக்க சொல்லியிருக்காங்க. 4ஆக வகுத்தோம் அப்படின்னா 5 இன்ச்சு கிடைக்கும். அதோட ப்ளஸ் 3 இன்ச்சு கூட்டிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த நாடெல்லாம் போட்டு சுருக்குவோம் பார்த்தீங்களா, அந்த லூஸ்க்காக 3 இன்ச்சு கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ 8 இன்ச்சு ஆன்சரு. இதுதான். இப்போ இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து டயக்ராம் போட போகிறோம். சரிங்களா? நான் உங்களுக்கு கடைசியில் வந்து இந்த கணக்கு எல்லாமே ஃபார்முலா எல்லாமே தெளிவாக கொடுத்துட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம 2ஆக பிரித்த உயரம் இதை தான் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த உயரம் வந்து 18.4. அப்போ 18.4க்கு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படி போடணும். 18.4 இதுதான் வந்து உயரம். உயரம் வந்து நான் இந்த கலரில் தனியாக போட்டுக்கிறேன். 18.4 இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது வந்து கவடி இறக்கம் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, கவடி இறக்கம். அதில் பாதி கவடி இறக்கத்தை இந்த உயரத்துலேயே நம்ம தனிப்படுத்தி காட்டிக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாயிண்டில் தனிப்படுத்தி காட்டியிருக்கேன்னு பிக்சர் போட்டு காட்டினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்படி பாத சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட்டு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், 6 இன்ச்சு பாத சுற்றளவு வச்சுருக்காங்க. அப்போ 6 இன்ச்சுக்கு நான் வந்து பாத சுற்றளவு போட்டுட்டு 1.5 இன்ச்சு கீழே மடிச்சடிக்கிறதுக்காகன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச்சை நான் தனிப்படுத்தி போட்டிருக்கேன். போட்டுட்டு பாத சுற்றளவு வந்து 3வது பாயிண்ட்டு 6 இன்ச்சுன்னு நான் எழுதிட்டு இந்த 1.5 இன்ச்சையும் நான் தனிப்படுத்தி காட்டியிருக்கேன். இந்த கவடு பாதி இதெல்லாம் எழுதியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4வது பாயிண்ட்டு தான் புட்டம் சுற்றளவை. நம்ம வந்து கண்டுபிடிச்சது 14.4. சரிங்களா? அந்த 14.4 வந்து என்ன சரி மேலே தான் நம்மளுக்கு அந்த புட்டம் சுற்றளவு ஃப்ளீட்டெல்லாம் வைக்கிற இடம். இப்போ 14.3 அப்படின்னு நான் போடுறேன். அதே இதுதான் இங்கேயும். ஏன்னா புட்டம் சுற்றளவு இந்த கவடி இறக்கம் எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம புட்டம் சுற்றளவை வரைஞ்சுக்கணும். போட்டு நான் இதை என்ன செஞ்சுக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது அவ்வளோதான். இதையும் மேட்ச் பண்ணிட்டா நம்மளுக்கு கால் பீஸோட டயக்ராம் வந்து முடிஞ்சுது. இப்போ நான் இதில் எழுதிக்கிறேன், புட்டம் சுற்றளவு
14.3. அதே தான் இங்கேயும் 14.3. அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவுகள் எதுவுமே கிடையாது. இந்த பாத அகலத்துக்கும் இந்த புட்டம் அகலத்துக்கும் கிராஸாக வந்தால் தான் உங்களுக்கு அந்த பேண்ட்டோட அமைப்பே வரும். அதுக்காண்டி இது. இப்போ வந்து நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் எடுக்கணும், அதை ஃபார்முலாவை பயன்படுத்தி எவ்வளோ வந்து தையலுக்கு அளவுகள் விடணும் அப்படின்றதையும் டயக்ராமையும் வந்து எப்படி டயக்ராம் அந்த அளவுகளை வச்சு டயக்ராம் போடணுன்றதையும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே அளவுக்கு அப்படியே வந்து நியூஸ் பேப்பரில் பேப்பர் கட் பண்ணுறது, உங்களுக்கு எப்படி துணியை மடிக்கணும் அப்படின்றது எல்லாமே நியூஸ் பேப்பர்லேயே நான் வச்சு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதை வந்து கையில் அதுக்கப்புறம் கிளாத்லேயும் சின்ன கிளாத்லேயும் கட் பண்ணிவிட்டு அதை கைத்தையல் போட்டு காட்டுவேன். சரிங்களா? இப்போ நான் இதில் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது மெத்தடை நான் மாற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேண்ட்டை எப்படி அளவு எடுக்கணும், என்னென்ன அளவுகள் எடுக்கணும், அதை ஃபார்முலாவை பயன்படுத்தி எவ்வளவு அளவுகளை கூட்டிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து தையலுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அளவு கூட்டணுன்றதையும் நான் இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். புரியலைன்னா எனக்கு சொல்லிடுங்க. சரிங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.